எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியோ ஒரு தவறோ, ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ அது நடக்கணும்னா அதுக்கு ரெண்டு விஷயம் நடந்தாதான் சரியோ தவறோ நல்லதோ கெட்டதோ நடக்கும். ஒன்னு டிமாண்ட், இன்னொன்னு சப்ளை. டிமாண்ட் அப்படிங்கிறது என்ன? டிசையர் பிளஸ் எபிலிட்டி பிளஸ் வில்லிங்னஸ் டு பே. அதாவது இப்போ எனக்கு ஒரு பொருளை வாங்குறதுக்கு எனக்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்னா நான் எப்போ இதை சொல்லுவேன் அப்படின்னா, அந்த பொருளை வாங்குறதுக்கு எனக்கு முதல்ல ஒரு ஆசை இருக்கணும், அது வாங்குறதுக்கான தகுதி எனக்கு இருக்கணும், அதை வாங்கியே ஆகணுங்கிற உறுதித்தன்மை எனக்கு இருக்கணும். இது மூணும் இருந்தாதான் அந்த பொருளுக்கான டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்போ ஒரு பொருளுக்கான டிமாண்ட் இருக்கோ அப்பதான் அதுக்கான சப்ளையும் இருக்கும். இந்த டிமாண்டும் சப்ளையும் மீட் பண்ற இடம் தான் மார்க்கெட் அப்படின்னு நம்ம எக்கனாமிக்ஸ் சொல்லுவோம். அப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு விஷயத்தை பார்க்க ஆர்வமா இருந்தா அதை கொடுக்கறதுக்கு பிலிம் இண்டஸ்ட்ரி தயாரா இருக்கும். இப்ப மக்களுக்கு அதிகமா கமர்ஷியல் பிலிம்ஸ் தான் பிடிச்சிருக்கு, அதே அதை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு, அண்ட் அதுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கும் மக்கள் கிட்ட காசு இருக்கு, அண்ட் அதை உறுதியா பார்த்தே ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது அப்படின்னா அப்போ அதுக்கான டிமாண்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுக்கான டிமாண்ட் இருக்கும்போது அது சார்ந்த கமர்ஷியல் அண்ட் மசாலா மூவிஸ் நிறைய வரும், அது சப்ளை. அப்போ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ் அதிகமா வராதது, இல்ல ரொம்பவே ஃபெயில் ஆகுது, இல்ல அதிகமான ஃபுட்பால்ஸ் வந்து தியேட்டருக்கு வரல, சின்ன பட்ஜெட் மூவியை நான் தியேட்டர்ஸ்ல ஸ்டாண்டலோனோ மல்டிபிளெக்ஸ்லயோ வச்சா பெரிய அளவுக்கு யாரும் வந்து பாக்குறது இல்ல அப்படிங்கிற இந்த இஷ்யூவோட நேச்சர் டிமாண்ட் சைடா சப்ளை சைடா அப்படின்னு பார்த்தா இது ஒரு டிமாண்ட் சைடு இஷ்யூ. ஏன்னா கோவிட்-19 அப்புறம் நடந்த ஒரு ஷாக் டிமாண்ட் ஷாக்கா தான் நடந்திருக்கு. மக்களுடைய ப்ரிஃபரன்ஸ், படம் பார்க்கறதுக்கான மக்களுடைய தேவை அப்படிங்கறதோட தன்மை முற்றிலுமா மாறி இருக்கு. அதனால இது ஒரு டிமாண்ட் சைடு இஷ்யூ. இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனை நோக்கி நம்ம நகர முடியும்.